பெண்மணிகள் அடுப்படியில் வேகிறார்கள், குளிரிலும் வெயிலிலும் காய்கிறார்கள். 30 வயதிலேயே இவர்களுக்கு முதுமையா? நெவர். பிரியங்கா பியூட்டி பார்லர் இன்றைய பெண்மணிகளுக்காகவே ஃபேஷியல், ப்ளீச்சிங், மெஹந்தி, ஹேர் கட்டிங், ஹேர் கலரிங், ஹேர் ஸ்ட்ரைட்டனிங், ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட், பிம்பிள் ட்ரீட்மெண்ட், பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட், அண்டர் ஐ டாப் நெக் ட்ரீட்மெண்ட் அனைத்தும் எக்ஸ்பர்ட் பியூட்டிஷியனால் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது. பிரியங்கா பியூட்டி பார்லர் பிரியங்கா ஃபிட்னஸ் சென்டருக்கு வாங்க, உங்களை ஸ்லிம் ஃபிட்டா வச்சுக்கங்க. மேலும் நீங்கள் லேடிஸ் டெய்லரிங் டிவிஷனில் சுடி, பிளவுஸ், எம்ப்ராய்டரிங், ஜர்தோஷி, ஸ்டோன் டிசைனிங் அனைத்தையும் நேர்த்தியாகவும் குறித்த நேரத்திலும் செய்து தருகிறோம். பிரியங்கா பியூட்டி பார்லர் ஃபிட்னஸ் சென்டர் அண்ட் லேடிஸ் டெய்லரிங், எம்பிஆர் பிளாசா 3rd floor, ஐநா சில்க் அருகில், கரூர். Phone 262-566, cell 9944531899. பிரியங்கா பியூட்டி பார்லர் முற்றிலும் பெண்களுக்காகவே. 30 வயதில் முதுமையா? நம் பெண்மணிகள் அடுப்படியில் வேகிறார்கள், குளிரிலும் வெயிலிலும் காய்கிறார்கள். 30 வயதிலேயே இவர்களுக்கு முதுமையா? நெவர். பிரியங்கா பியூட்டி பார்லர் இன்றைய பெண்மணிகளுக்காகவே ஃபேஷியல், ப்ளீச்சிங், மெஹந்தி, ஹேர் கட்டிங், ஹேர் கலரிங், ஹேர் ஸ்ட்ரைட்டனிங், ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட், பிம்பிள் ட்ரீட்மெண்ட், பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட், அண்டர் ஐ டாப் நெக் ட்ரீட்மெண்ட் அனைத்தும் எக்ஸ்பர்ட் பியூட்டிஷியனால் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது. பிரியங்கா பியூட்டி பார்லர் பிரியங்கா ஃபிட்னஸ் சென்டருக்கு வாங்க, உங்களை ஸ்லிம் ஃபிட்டா வச்சுக்கங்க. மேலும் நீங்கள் லேடிஸ் டெய்லரிங் டிவிஷனில் சுடி, பிளவுஸ், எம்ப்ராய்டரிங், ஜர்தோஷி, ஸ்டோன் டிசைனிங் அனைத்தையும் நேர்த்தியாகவும் குறித்த நேரத்திலும் செய்து தருகிறோம். பிரியங்கா பியூட்டி பார்லர் ஃபிட்னஸ் சென்டர் அண்ட் லேடிஸ் டெய்லரிங், எம்பிஆர் பிளாசா 3rd floor, ஐநா சில்க் அருகில், கரூர். Phone 262-566, cell 9944531899. பிரியங்கா பியூட்டி பார்லர் முற்றிலும் பெண்களுக்காகவே. வணக்கம். பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வந்து நமது ஜெயம் டிவியில் வந்து வாரம் வெள்ளிக்கிழமை ஈவினிங் 8:30 இருந்து 9:30 மணி வரைக்கும் பிரசன்ன ஜோதிடம்ங்கிற இந்த ப்ரோக்ராம் நடக்குது. இது நம்ம நேயர்கள் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரியும். பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது என்னங்கிறத பற்றி ஒரு சின்ன அப்ஸ்ட்ராக்ட்லாம் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும். இருந்தாலும் இப்போ மறுபடியும் வந்து பிரசன்னம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு டயத்தை காலி பண்ணிட்டு இருக்கிறத விட ஸ்ட்ரைட்டாக நம்ம கொஷின் ஆன்சருக்கு போயிட்டோம்னாக்க பார்க்குறவங்களுக்கும் ஓரளவுக்கு பிடிபடும் இல்லையா? அதனால இப்போ நேராக வந்து நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் காலர் வந்து லைனில் வந்துட்டு இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், எனக்கு நல்லா கேட்கறது, உங்களுக்கு கேட்குதா? சொல்லுங்க சார். சரி, பேர் இருக்கட்டும், நமக்கு பேர்லாம் வேணாம், இது மட்டும் சொல்லுங்க. உங்க வயசு என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, இப்போ உங்க கொஸ்டினை கேளுங்க. ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு, இது ஜென்ரலான கொஸ்டின். நீங்க வந்து கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க, என்ன கேள்வி தெரியணுமோ அதுக்கு மட்டும் கேளுங்க. படிப்பு, வேலை. ரைட். இப்போ வயசு என்ன சொன்னீங்க? வயசு என்ன சொன்னீங்க? 91. அதெல்லாம் வேணாம், இப்ப என்ன நடக்குன்னு மட்டும் சொல்லுங்க. 21. இப்ப படி போய்கிட்டு இருக்க, நம்ம என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்கப்பா? ரைட். 7ல சூரியனும் புதனும் சேர்ந்து நிக்கிறதுனால சண்டனும் புலவன் கூட சமர்த்துள்ளா நிபுணன் காரியம் கொண்டிடும் யூகவானாய் கோதரு குணனாய் எங்கும் அண்டிடும் கீர்த்தியோடு அதிசுகவான் நல்லோனாய் மண்டலம் புகழ வாழ்வான் மலரையன் விதித்தவார் என்றான். நல்லபடியா பிழைப்பார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்றான். அதனால வந்து கல்வியை பொறுத்த ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஓடி அடைஞ்சிரும். அதே மாதிரி வந்து இது ஃபியூச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க படிச்சு முடிக்கலையே உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துருமுங்க. அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. பட் வெளியூர் போற மாதிரியான அமைப்பு இருக்கும், வடக்கு திசையை நோக்கி போற மாதிரியான அமைப்பு இருக்கும். 26 வயசுல வந்து நீங்க வெளிநாடு போறதுக்கான அமைப்பு வரும். தாராளமா போய் வரலாம், ஃபியூச்சர் பிரமாதமா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஓகே, தேங்க்யூ. அப்போ பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிற இந்த ஒரு நிகழ்வு வந்து நீங்க கேள்வி கேட்ட உடனே பதில் எடுத்து சொல்றது, அந்த டீட்டெயிலும் நம்ம பிறந்த தேதி நேரம் அதெல்லாம் இல்லாம. வணக்கம், சொல்லுங்க. 22/5/1999.
சார். இல்ல அதெல்லாம் இருக்கட்டும் சார். யாருக்கு 83 அதை சொல்லுங்க. சார் உங்களுக்கு தானா? உங்களுக்கு வயசு இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க. முடிஞ்சு அதுதான் யூஸ் பண்ண 83. இல்ல அதெல்லாம் வேண்டாம். 29 வயசு நடந்துட்டு இருக்கு இல்லையா? ரைட் ரைட் ரைட். இப்போ உங்க கொஸ்டினை கேளுங்க. என்ன கேட்க போறீங்க? ஜாப் ரெண்டு கொஸ்டின். ஜாப் ஜாப் ஒரு கொஸ்டின். அடுத்தது மேரேஜா? ரைட் ரைட் ரைட். ஆமா 29 வந்துருக்குல்ல. அப்புறம் மேரேஜ்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து தானே தீரணும். எனக்கு உங்க போன் வந்து ரொம்ப கரகரன்னு இருக்கு. என்னன்னு தெரியலையே. சரி இப்போ ஒரு வழியா சைலண்ட் ஆயிடுது. உங்களோட ஜாபை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா இப்போ வரைக்கும் அன்ஸ்டேபிளா ஜாப்ல இருந்திருப்பீங்க. 10 கொண்டானவன்னு சொல்லக்கூடிய புதன் வந்து 7ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறது வலுவான அமைப்புன்னு சொல்லுவாங்க. அப்ப ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லபடியா அமையும், கவலைப்பட வேண்டியதில்லை. அது 29ங்கிறத விட 30ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி பொருளாதாரம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம சொத்து சுகம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு கூட உங்க ஜாதகத்துல உண்டு. உங்க ஜாதகத்தை பாக்குறப்ப உங்க ஜோசியரே நிறைய சொல்லியிருப்பார். உறைந்திர பிறனில் வீட்டை உத்தமர் குருவே வார்க்கில் அரைந்திர ஜென்மமேனும் அங்கனம் குருவே நோக்கில் நிறைவேறும் ஆயுளோடு நேர்வர திருவனோடு வரைநிகழ் நிலத்தினோடு சென்னல் சேர் பூமியோடு சித்தரம் ஆடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்வர வாழ்வான் முனியனா நல்லபடியா படைப்பார்னு ஒரு அமைப்பு இருக்குங்கிறான். அப்போ உங்க ஜாதகத்துல குரு உட்கார்ந்துருக்க ஸ்தானம் வளர்த்து நிக்கிறதுனால அப்படியான ஒரு பலன் சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு வந்து இது எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 30 வயசுல உங்களுடைய கரியர் ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து அதிகபட்சம் போச்சுனாக்க ஒரு 18 வருஷம் 48 வயசு வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிறதே அபரிமிதமா கிடக்குன்ற மாதிரியான அமைப்பு. அதனால தொழில் ஸ்டேபிளா அமையும், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி அடுத்தபடியா வந்து நீங்க கேட்கறது மேரேஜ் வந்து தொழில் அன்ஸ்டேபிளா இருந்ததுனாலதான் லேட் ஆகிட்டே போயிட்டே இருந்தது. ரெண்டாவது உங்களுக்கு தாரதோஷம் இருக்கணும்ன்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தது. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர சொல்லி இருந்திருப்பாங்க. ஆல்ரெடி நீங்க போயிட்டு வந்திருந்திருப்பீங்க. போகாம இருந்தா மட்டும் போயிட்டு வாங்க, போருமானது. வேற என்ன செய்ய வேண்டியதில்லை. அதே சமயத்துல வந்து மேரேஜுக்கான ஆப்ஷன் எடுத்துட்டா 29 வயசு எந்த மாசம் பிறந்தீங்க, எப்ப 29 வயசு முடியுதுன்னு சொல்லுங்க. மே மாசம் முடியுது உங்களுக்கு. இப்ப வந்து நம்ம ஜூன் மாசத்துல இருக்கோம் இல்லையா? இந்த 29லயே உங்களுக்கு மேரேஜ் கைகூடிடும்ன்ற மாதிரியான அமைப்பு இருக்கு. வர்ற வரன் வந்து சொந்தம் கிடையாது, வெளியில இருந்து வரும், பிறத்தில இருந்து வரும், அல்லது அந்நியத்துல இருந்து வரும், அல்லது நான் பிளட் ரிலேஷன்ல இருந்து வரும். அதுவும் வந்து வடக்கு கிழக்கு திசையில இருந்து வரும். கூட பிறந்தவங்க 3 பேர் இருப்பாங்க. 2 பொம்பளை பிள்ளை, ஒரு பையன் உள்ள இடத்துல இருந்து வரணும். தாய் தகப்பனார் உள்ள இடமா இருக்கும். பிள்ளை நல்ல லட்சணமான பிள்ளையா இருக்கும், மாநிறமான பொண்ணா இருக்கும். கலர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், ஆனா முக லட்சணம் நல்லா இருக்கும். அது மாதிரியான ஒரு பொண்ணு வரும். படிப்பு வந்து உங்களுக்கு ஈக்குவலான படிப்பு படிச்ச பொண்ணா இருக்கும். அதுவும் ஏர்ன் பண்ணக்கூடிய பொண்ணா இருக்கும். ஸோ 2 பேருமே ஏர்னிங் மெம்பர்ஸா உங்க ஃபேமிலியில் அமைகிறதுங்கிறதுனால எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஈகோ கிளாஷ் ஆகாம மட்டும் பார்த்துக்கோங்க, போருமானது. மற்றபடி வந்து ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் லைஃப் நிம்மதியா போகும், கவலைப்பட வேண்டாம். 5ல பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் வலுத்த நிலையில நிக்கிறதுங்கிறதுனால ஒரு வீடு கொடுத்தவர் கேதுவோட சம்பந்தப்படுறதுனால எடுத்ததும் பெண் குழந்தை கிடைக்கணும்ன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அடுத்து வந்து உங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். அது வரட்டும், வரையில பாத்துக்கிடுவோம். அதாவது whether it is love marriage or arranged marriage, whichever is possible தான் உங்களோட கொஸ்டின் இல்லையா? ஆமா சார். 4-1-5 உண்டான குரு பகவான் என்ன ஸ்தானாதிபதி வேலு. அதாவது கரெக்டா சொல்லணும்னா உனக்கு கூழுக்கும் ஆசை, மியூசிக்கும் ஆசைப்பா. எப்படின்னா பிரச்சனை இல்லாம லவ் மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஜாஸ்தியா இருக்கு. வீட்டுல அக்செப்ட் பண்ணணும், அவங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுக்கு பேர் தான் வந்து இந்த நோகாம நோம்பு கும்புறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஆனா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜுக்கான அம்சம் வந்து உங்களுக்கு 10% கிடையாது. 100% லவ் மேரேஜுக்கான அமைப்பு இல்ல. உங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணுனா மட்டும் அந்த மேரேஜ் நடக்கும். ஆர் அதர்வைஸ் வந்து உங்க வீட்டுல வந்து அப்படி போறத விட அரேஞ்சு மேரேஜ் தான். ஸோ இட் மே பி லவ் கம் அரேஞ்சு மேரேஜ் இஸ் ஆல்சோ பாசிபிள் ஃபார் யூ. ஆனா அதே சமயத்துல ஒன்லி பியூர்லி லவ் மேரேஜ்ங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மியா இருக்கு. சரியா? வீட்டுல கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம். என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து வீட்டை ஏத்துட்டு பண்ற அளவுக்கு தைரியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லப்பா, மாற்றம் ஏற்படும்பா. இப்ப நீங்க இது பண்ணிட்டு இருக்கிறது வந்து நவம்பர்ல மாற்றம் வரும் உங்களுக்கு வேலையில. ஆமா, நவம்பர்ல சேஞ்ச் ஆகும். வணக்கம். அதாவது மீடியால வந்து முந்தியெல்லாம் பிரசன்னம் அந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணல வந்து இந்த லவ் இது சம்பந்தப்பட்ட மேட்டர் எல்லாம் யாரும் கேட்கவே மாட்டாங்க, ரொம்ப சங்கோஜப்பட்டுட்டு. இது ஜெனரேஷன் கேப்னு சொல்லுவோம் இல்லையா, தலைமுறை இடைவெளி.
அதனால பிரமாதமா ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியும் வாரத்துல ஒரு கொஸ்டின் ஆகுது இந்த லவ் சம்பந்தப்பட்ட வகையில வந்து சேர்ந்துருது. வணக்கம். அப்போ லவ் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் ஏதாவது ஒன்னாவது வந்து சேர்ந்துருது. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. சம்பாத்தியத்துக்கு பின்னால வரன் திருமணம் அப்படின்னு போறது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். வணக்கம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் வேண்டாம்மா, உங்க வயசு என்னன்னு சொல்லுங்க. 24 நடக்குது. யாருக்குமா 24 நடக்குது? சொல்லுமா, இப்ப கேளுங்க, உங்க கொஸ்டின் என்னன்னு கேளுங்க. 24 3 4 1 5 உண்டானவன் இல்ல சந்திரன். இப்ப நடந்துட்டு இருக்கிறதே திருமணத்துக்கான டைம் தான். இப்ப வரன் வந்துட்டு இருக்கணுமே, வந்துட்டு இருக்காமா? ரைட். கிழக்கு திசை வடக்கு திசையில இருந்து வர்ற வரன் செட் ஆகும். 2 பேரும் கூட பிறந்தவங்க இருப்பாங்க. ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு உள்ள வீடா இருக்கும். அதே மாதிரி மாமனார் மாமியார் எல்லாம் உள்ள இடத்துல இருந்து வர்ற வரன் தான் செட் ஆகணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கு. இப்ப பாக்குற வரன் வந்து செட் ஆயிடும். சரியா? அதிகபட்சம் போச்சுனாக்கா இன்னொரு 28 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. 28 நாள் கணக்கு மொத்தத்துக்கு 28 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள வர வரன்னு உங்களுக்கு செட் ஆயிடும். ஆமாம்மா, சுத்தம். அதாவது வடக்கு கிழக்கும் வடக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேம்மா. ஓகேம்மா, வணக்கம். அதாவது கூடுமான வரைக்கும் ஆமா சொல்ல மறந்துட்டேன். அந்த டிவி வால்யூம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு காம்பேரும் சொல்ற மாதிரி நானும் வந்து டிவி வால்யூம்கிட்டே இருந்தோம்னா அதுலயே நிறைய டைம் போயிடும். இந்த டயத்துக்குள்ளேயே நம்ம ஒருத்தருக்கு பதில் சொல்லிடலாம். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து there is no need of further explanation. நீங்க வந்து எப்படி ஃப்ரீயா பேசுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமோ அந்த மாதிரி போனீங்கன்னா நீங்களும் ஃப்ரீயா கேட்கிற மாதிரி இருக்கும், நானும் நல்ல மூடோட பேசுறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? ஏன்னா வந்து இந்த எக்கோ சவுண்ட் அடிச்சு நமக்கும் டென்ஷன் ஏத்தி நானும் வேகமா சொல்லி. சரி, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. இல்ல அதெல்லாம் இருக்கட்டும்மா. வயசு என்னன்னு சொல்லுங்க. வயசு என்னன்னு சொல்லுங்க. இப்ப கேள்வி கேளுங்க. என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்மா? உங்க கொஸ்டின் கேட்கவே இல்லை. வயசு 30ங்க. ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம். சரி. நான் சிவில் சர்வீஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி. பட் எனக்கு 8 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு, இன்னும் கிடைக்கல. இன்டர்வியூ வரைக்கும் போறேன், ஆனா ஃபைனல் இருக்க மாட்டேங்குது. சரி. அம்மா வந்து ரொம்ப கேட்கணும் உங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதான் சரி என்ன எப்படி இருக்கு எனக்கு டைம்னு கேட்கறாங்க. அதாவதுமா, நீ நல்ல புத்திசாலிமா, ஆனா பொறுமை இருக்காது, அவசரக்காரியா இருப்பீங்களே, அதான் பிரச்சனை. இது வந்து நீங்க இன்டர்வியூ வரைக்கும் போய் வெளியில வந்தது எல்லாமே வந்து உங்களுக்கு இது பண்ணாம இல்ல, அது என்ன சொல்லுவாங்க, எஃபிஷியன்சி இல்லாம இல்ல, அவசரத்தனமா வந்து பண்ணதுனாலதான் அல்லது நர்வஸ் ஆனதுனாலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து கொஞ்சம் இதானா டக்குன்னு எமோஷன் ஆயிருவீங்க, வைப்ரேட் ஆயிருவீங்க. அதாவது கைகாலெல்லாம் நடுங்கிற அளவுக்கு கோவம் வந்துடும். சரியா? இவ்வளவு அந்த இப்ப என்னன்னா படிப்பு பரீட்சை எழுதுறது போக்குவரத்து எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் ஓகே. ஆனா வந்து நீங்க வந்து சைக்கலாஜிக்கலா ரெடி ஆகல, அவ்வளவுதான் விஷயம். அதனாலதான் போய் இன்டர்வியூல தட்டி விட்டது. சரி, இப்ப வந்து பிரிலிமினரி கொடுத்துருக்கீங்களா? ரைட் ரைட் ரைட். இப்ப எடுத்துட்டு இருக்க பிரிலிமினரி பாஸ் பண்ணிருவீங்கம்மா. அதே மாதிரி ரிட்டர்ன் எக்ஸாமும் பாஸ் பண்றதுக்கான அமைப்பு உண்டு. ரிட்டர்ன் பாஸ் பண்ணிட்டு திருப்பியும் இதே மாதிரி பிரச்சனத்துல ஒரு கொஸ்டின் பண்ணுங்க. அப்புறம் நான் இன்டர்வியூ பத்தி சொல்றேன் உங்களுக்கு. ஆனா வந்து நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும், சிவில் சர்வீஸ் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல் அப்படிம்பாங்க, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அப்படிம்பாங்க. அதனால ஒரு பாயிண்ட வந்து நம்ம டார்கெட்டை வந்து முதல்ல பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை நோக்கி ஓடணும்னா, தூக்கம் தண்ணி சாப்பாடு எதுவும் இல்லாம ஓடணும்னா பிரமாதமா ஓடி அடைஞ்சிடலாம். அது மாதிரியான ஒரு சர்வீஸ் கிடைச்சிருச்சுங்கம்மா. சொல்லுங்க. சொல்லுமா. எனக்கு கேக்குது, உங்களுக்கு கேக்குதா கேட்கலையா? சொல்லுங்க. சொல்லுமா. வயசு என்னன்னு சொல்லு. கல்யாணம் எப்பன்னு கேட்க போறீங்களா? சரி. இப்ப இந்த வைகாசியில தான், இப்ப வைகாசியிலயா ஆணியில கேக்குறீங்க நீங்க? ஐப்பசி மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆயிடும். வரன் வந்து சொந்தம் கிடையாது, வெளியில இருந்து வருவாங்கம்மா. வர்ற திசை வந்து வடக்கு திசையில இருந்து வருவாங்க. கூட பிறந்தவங்க 3 பேர் இருப்பாங்க. தாய் தகப்பனார் உள்ள இடத்துல இருந்து வருவாங்க. பொண்ணு நல்ல லட்சணமான பொண்ணா இருக்கு, நல்ல கலரா இருக்கும், இந்த ஜாதனை காட்டிலும் கூடுதலான கலரா இருக்கும்.
சரி சார். படிச்ச பொண்ணா இருப்பா. வந்ததும் மருமகெல்லாம் வந்து காப்பி எல்லாம் ஆத்தி கொடுக்காது உங்களுக்கு. சரி. ஆமாம்மா, அது பாட்டுக்கு இப்ப வேலைக்கு போறதா இருக்கான். காலையில டைம் ஆனா அப்படி பறந்துகிட்டு இருக்கான். அது மாதிரியான ஒரு மருமக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஓகேங்க சார். நமஸ்காரம்மா. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுமா. கல்யாணம் வந்து 2 வருஷம் ஆகுது. என்னம்மா? மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது சார். எப்ப குழந்தை கிடைக்கும் கேட்க போறீங்களா? என்ன குழந்தைன்னு வந்துருச்சா? அப்படியா, சொல்லுங்க. அடேங்கப்பா, என்ன குழந்தைன்னு கவர்மெண்டே சொல்லக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வச்சிருக்கு. சரி, இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆண் வாரிசும் கிடைக்கும், பெண் வாரிசும் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். இல்ல, பேரெல்லாம் வேணாமா, உங்க வயசு மட்டும் சொல்லுங்க. சரி, ஆண் குழந்தை கிடைக்குமா, கவலைப்பட வேண்டாம். அடுத்து ஒரு பெண் வாரிசு கிடைக்கும். ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு போதும் நான் நினைக்கிறேன். அப்படித்தானே? ரைட்டுமா. அப்புறம் வந்து இன்னொரு அடிஷனல் கொஸ்டின் சொல்றேன், இருங்க. அதாவது உங்க வீட்டுக்கார வயசு சொல்லுங்க. சரி, அவருக்கு வந்து தொழில நல்ல மாற்றம் வருமா? இந்த டெலிவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ற மாதிரியான அமைப்பு இருக்கு. அவர் இப்போ என்ன வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு இருப்பாரு, சொல்லலையா? சரி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதுவே வண்டி வாங்கி கொடுத்துருன்னு சொல்லுங்க. ஓகேம்மா, வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. இல்ல, இப்ப வயசு என்ன நடக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க போறோம். சொல்லுங்க, அப்ப உங்க கேள்வியை கேளுங்க. எனக்கு என்ன கேள்வி, எப்படி வாழ்க்கையில எப்படி நல்ல என்ன காலெல்லாம் பேரப்பட்டுல இருந்துட்டேன், முன்னாடி இருக்கிறது எப்படி இன்னும் பாட்டு நீங்க சொல்லணும். அதாவது இப்ப இருக்கிற டைம் வந்து 50 வயசுக்கு வந்துட்டீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. புண்ணிய தீர்த்தமாதல், புகழ் சிறு கோயிலாதல், நன்னிய குளங்களாதல்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கோவில் குளம் எல்லாம் சுத்தி வரலாம். போயிட்டு தான் இருக்கேன். நான் டிரைவர் எல்லா தளமும் போயிட்டு வரேங்க ஐயா, எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு வரேன். ரைட் ரைட் ரைட், அதுவே ஒரு பெரிய புண்ணியம். இன்னொன்னு வந்து அதாவது குழந்தைகளால உங்களுக்கு அப்பப்ப மனக்கவலை வந்து வந்து போயிட்டே இருக்கும். ஆமாங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை பத்தின மனக்கவலை வந்துட்டே இருக்கும். அது பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரியான அமைப்பு. அதனால இது அவங்களுடைய வாழ்க்கை செம்மையா இருக்கும். பேரம்பேத்தியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க குடும்பம் அமைதியா ஓடும், கவலைப்படாம இருங்க. பொருளாதார ரீதியா அப்பப்ப சிரமப்பட அப்புறம் மேல வர அந்த மாதிரி இருப்பாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு மனசுல ஆசிலேஷன் கொடுத்துட்டே இருக்கும். அது எல்லா லைஃப்லயும் உண்டானதானே. இப்ப நீங்களுமே வந்து லைஃப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பள்ளத்துல விழுந்தெல்லாம் எந்திரிக்கலையா? அது மாதிரிதான். அது மாதிரி அது வந்து அதுகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பள்ளத்துல உருண்டு வரண்டு எந்திரிச்சுக்கிட்டு இருக்குங்க. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதாவது உள்ளவரெல்லாம் உயர் உள்ளம்பாங்க. பகவானுடைய அனுகிரகத்துல நல்லபடியா நடக்கும். அவங்களுக்கும் ஆயுள் பலம் நல்லபடியா கொடுத்து வச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எப்படின்னா, நான் கடைசி வரைக்கும் உழைக்கணும், யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது, என் கையில காசு இருக்கணும், நான் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க வந்து எனக்கு செய்ய வேண்டாம், இப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வச்சிருப்பீங்க. இதுக்கு குறைவில்லாம கடைசி வரைக்கும் பகவான் நடத்தி கொடுப்பார். ஓகேங்க, வணக்கம். தாய் உள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, தாயும் மானான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தாயும் மான சாமி. அது மாதிரி தகப்பனார் வந்து தாயா இருந்து கேள்வி கேட்கிறார். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. தம்பிக்கு சார் பேர் சசிகுமார். வயசு வந்து 18 நடந்துச்சு சார். சரிம்மா, சொல்லுங்க. அவனுக்கு வந்து இப்ப காலேஜ் எந்த சைட் காலேஜ் கிடைக்கும்? எந்த ஏரியா பக்கம் காலேஜ் கிடைக்கும்னு தெரியணுமா? ஆமா சார். ஆமா சார். 9 வடக்கு. வடக்கையும் மேற்கையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? வடமேற்கு திசையில. ஆமா, இன்ஜினியரிங் காலேஜ் தானே கேக்குறீங்க? இன்ஜினியரிங் காலேஜ் தானே கேக்குறீங்க? வடமேற்கு திசையில கிடைக்கும். ஐடி கிடைச்சா நல்லா இருக்குமா? அவர் எதுல ஈடுபாடா இருக்கார்? அதுக்கு ட்ரிபிள் கூட எடுக்க சொல்லுங்க. அவருக்கு வந்து கவுன்சிலிங்லேயே கிடைச்சிரும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து ப்ரிஃபரபிள். பெஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. மெக்கானிக்கல் வந்து அவ்வளவு தூரம் அவருக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. எதுக்கு ஒன்றுக்கும் ஒரு தடவைக்கு 2 முறை யோசிச்சு செய்ய சொல்லுங்க. இல்லாட்டி
உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு உங்க ஜோசியத்தையே கொண்டு போய் கொடுத்து பாருங்க, அவங்களும் ஒரு சஜஷன் கொடுப்பாங்க, அதுபடி பண்ணலாம். சரியா? பட் எந்த ரூபத்திலையும் ட்ரிபிள் இ பண்ணலாம், இல்லாட்டி ஐடி பண்ணலாம், ரெண்டுமே நல்லா இருக்கும். எனக்கு 24 வயசு நடந்துட்டு சார். சரி, ஜாப் எப்படி இருக்கும்? கத்துக்கொண்டானே குரு. என்ன வேலைமா? வாத்தியார் வேலையா? இல்லைங்க சார், இப்போ ஐடி கம்பெனிக்கு செலக்ட் ஆயிருக்கேன். ஐடி நல்லா இருக்குமா? நீங்க உங்களை பிடிச்சிட்டு போய் என்ன வேலை பண்ணுவாங்கன்னா, அந்த குரூப்புக்கெல்லாம் ட்ரெயினரா போடுவாங்க, ட்ரெயின் பண்ணி கொடுப்பீங்க இல்லையா? ஆமாங்க சார். அந்த மாதிரி ட்ரெயினரா போடுவாங்க, அதுக்கு தான் உங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க போய் ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். வேலை வாய்ப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க டெர்மினேட் பண்றதுக்கு எந்த அமைப்பும் இல்லை. நீங்க அங்க இருந்து பிடிங்கிட்டு வராம இருந்தா சத்தியம். மற்றபடி ஒர்க்கிங் எபிலிட்டி நல்லா இருக்கும், அதே மாதிரி ஒர்க்கிங் சர்க்கம்ஸ்டன்சஸும் நல்லா இருக்கும். தொழில் நல்லபடியா போகும், கவலைப்பட வேண்டாம். லொகேஷன் வந்து நார்த் போடுவாங்கம்மா. எய்தர் பெங்களூர் ஆர் ஹைதராபாத் அந்த மாதிரி போடுவாங்க. ஓகேம்மா, தேங்க்யூ. ஹலோ, வணக்கம்மா. சொல்லுங்க. யாருக்கு வயசு 24மா? சரி 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 சரி. 7 நாளுக்கு உண்டான ஒரு வலு. ஜாப் வந்து இந்த மே மாசத்துல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹடல்ஸுமா. ஆனா இந்த வருஷத்துல வந்து ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை. அதாவது டிசம்பருக்கு மேல ஜாப் மாறணும்னு அமைப்பு இருக்குமா. ஆனா நல்லபடியா மாறும். ஃபேவரபிள் சேஞ்ச். 7 4 5 உண்டான ஒரு வலு. ராகு லக்னத்துல, ராகு உட்கார்ந்து இருக்கிறது கேட்டை, புதனுடைய சாரம். வாய்ப்பு இருக்குமா. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுவும் வந்து யூகே அல்லது கனடா அந்த மாதிரி போகும். சிங்கப்பூர் மலேசியா செட் ஆகாது. இந்த லைன்ல தான் போற மாதிரி இருக்கும். யூகே, கனடா, ஜெர்மனி அந்த மாதிரி போற மாதிரி வரும். ஆகஸ்ட்ல 24 ஸ்டார்ட் ஆகுதா? 25 ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஃபாரின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மேரேஜ் செட் ஆகும். தாராளமா போயிட்டு வரலாம். தான் தைரியமான பொண்ணாச்சு நீங்க. 7ல செவ்வாய் சுக்கிரன் வேற வலுவா நிக்குது, கூட கேது வேற இருக்கு. ஆனா உள்ள பயம் இருந்தாலும் வெளியில காமிச்சுக்க மாட்டீங்க. அது என்ன, பில்டிங் ஸ்ட்ராங்காவே இருக்கும். அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்க தைரியமா போனாக்க நல்ல ஒரு வருமானம் இருக்குங்கிறத விட ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்றான். ரெண்டாவது வந்து கல்யாணம்னு ஒண்ணு வந்துட்டீங்கன்னாக்கா அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரோல்ல தானே இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி வந்து தாயாப்பினார நீங்க என்ன செய்யணுமோ அதுக்கு மிரட்டியே செய்ய வச்சுக்கிறீங்கல்ல. அதனால நீங்க வந்து அவங்க தான் பயப்படுவாங்க. வெயிட் அவங்க தான் பயப்படுவாங்களே தவிர நீங்க தைரியமா இருப்பீங்க. நீங்க தைரியமா வெளியில போனாலும் நல்லா இருக்கும். ஒரு தடவை போயிட்டு வாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் மேரேஜ் செட் ஆகும். இவங்களை பார்த்துட்டு இருக்க சொல்லுங்க. இப்போ வயசு 24 முடிஞ்சு 25 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னீங்க இல்லையா? 25 கடைசி ஆயிடும் உங்களுக்கு வந்து மேரேஜ் செட் ஆகுறதுக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் வந்து வரன் வர்றதுங்கிறது வந்து தூரத்து சொந்தத்துல இருந்து வருவாங்க. 1 விட்ட 2 விட்டன்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி தூரத்து இடி முழக்கமா இருக்கும். அந்த பக்கத்துல இருந்து வந்து சேருவாங்கன்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறது. வர்ற மாப்பிள்ளையும் வந்து உங்க ஃபீல்டுலயே படிச்ச மாப்பிள்ளையா இருப்பாரு. டபுள் கிராஜுவேஷனான மாப்பிள்ளையா இருப்பாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அவரும் நல்லா சம்பாதிப்பார். 2 பேருமே மேரேஜுக்கு அப்புறம் வெளிநாட்டுல செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும். இப்ப நீங்க கேளுங்க, என்ன கேட்டீங்க? சொல்லிட்டேன் நான். பொம்பளை பிள்ளையெல்லாம் மேரேஜ் ஆகிற வரைக்கும் நல்லா தம்மா பேசுறீங்க. அந்த மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அடேங்கப்பா, ஒரு கல்யாணம் ஆகி மறுவீடு போயிட்டு வந்ததுமே அம்மா வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டுல எல்லாம் இப்படி இல்லை அப்படிம்பீங்க. நீங்களே சொல்லுவீங்க பாருங்க. அது வந்து எங்க வீடு ஆயிரும், இது வந்து அம்மா வீடு ஆயிரும். அந்த மாதிரி எல்லாம் ஆயிடும். உங்க அம்மாவே அப்படித்தான், அப்புறம் நீங்க மட்டும் என்ன? சரியா? சோ வந்து ஓகேம்மா, வெளியில போயிட்டு வாங்க, நல்லபடியா சம்பாதிங்க. உங்க தாய் தகப்பனாருக்கு கொடுங்க பார்ப்போம். வணக்கம்மா. பொம்பளை பிள்ளைய பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சூழ்நிலைக்குள்ள மாட்டின சூழ்நிலை கைது தானே. அந்த மாதிரி தானே நம்ம சமூகம் இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கு. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. என்னோட பேர் வந்து மலையம்மாள். வயது 26 சார். சரி பிடெக் முடிச்சிருக்கேன். சரி. பிஎட் பண்றேன் சார். சரி. கவர்மெண்ட் ஜாப் வந்து எப்போ கிடைக்கும்? இன்னும் மேரேஜ் ஆகலையாம்மா? மேரேஜ் ஆயிடுச்சு சார். சரி, எத்தனை வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி?
5 years ஆகுது. 4, 5. இப்போ என்ன படிக்கிறீங்க? பிலிட்டா? ஆமாங்க சார். சரி சரி சரி, நீங்க படிங்கம்மா, உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனா கொஞ்சம் டைம் எடுக்குமேம்மா. 2015க்கு மேல வேலை கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்கு. 15 சார். ஆமா, அரசாங்க வேலை. அது வரைக்கும் பிரைவேட்ல வேணா ஏதாவது வேலை பார்க்கலாம். அப்படிங்க சார். தேங்க்ஸ் சார். ஆனா கண்டிப்பா கிடைக்கும், வேலை கூட. ம். குழந்தை எல்கேஜி படிக்கிறாங்க சார். வயசு? எல்கேஜி படிக்கிறேன் இப்போ. வயசு என்ன? பையனோட வயசு வந்து இப்போ 4 சார். சரிம்மா, சொல்லுங்க. அவனோட படிப்பு வந்து எப்படி இருக்கும்? படிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனுக்கு சளித்தொல்லை அதிகமா பண்ணுமா. பிறந்தப்ப 1 வருஷம் முடிகிற வரைக்கும் ரொம்ப அதிகமான டிஸ்டர்ப் பண்ணியிருப்பான் அவங்கள. ஹெல்த் வைஸ் இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை பொறுத்து பயப்பட வேண்டியதில்லை. ஆயுள் அனுகிரகம் நல்லா இருக்கு, சேட்டை நல்லா இருக்குமே. வீட்டுல இருந்தா என்னத்தையா ஒன்ன உருட்டிக்கிட்டே தான் இருக்கான். கடம்புல தான் கிடப்பான். அது மாதிரியான ஆளு. கொஞ்ச நேரம் பிடிச்சு வைக்க முடியாது அவனை. அடேங்கப்பா, 2 கொண்டாடுவேன் சுக்கரன் ஆகி அவர் போய் 9ல வலுவா நிக்கிறார். படிப்பு நல்லா வரும் அவனுக்கு, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10ல புதன் ஆட்சி பெற்ற நிலையில் நிக்கிறதுங்கிறதுனால கிராஜுவேஷன் வரைக்குமே நல்லா போவாமா. அதுவும் வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போறதுக்கான அமைப்பு இருக்கு. அவன் படிப்பு நல்லா வரும், பயப்பட வேண்டாம். அப்புறம் ஆள் வந்து லீனாவே தான் இருப்பான்மா. ஆள் வந்து ஒல்லியா தான் இருப்பான். நீங்க 3 நேரமும் கரியா வருது அப்படினாலும் அவனுக்கு எல்லாம் உடம்பு வராது, அப்படியே தான் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் சரி 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 சரி. ஆக்சுவலா அவன் ஒல்லியா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்களே வெயிட் கிடையாதேம்மா. கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறீங்களா? சரி, உங்க வெயிட்டுக்கு அவன் வெயிட் ஈக்குவலா தான் இருக்கு, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அவனுக்கு வெயிட் போடுறதுங்கிறது வந்து இப்போதைக்கு வாய்ப்பு இல்லம்மா. இருந்தாலும் ஆரோக்கியமா இருக்கான், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வெயிட்லெஸ்ஸா தான் இருப்பான், ஒல்லியா தான் இருப்பான். ஓகேம்மா, தேங்க்யூ. வணக்கம். சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாமா, என்ன வயசுன்னு மட்டும் சொல்லுங்க. 18 வயசு நடக்குது. சரி, இப்ப கேள்வி. சரி, கிடைக்கும்மா. கரூர்ல இருந்து நாமக்கல் வரைக்கும் இருக்கிற காலேஜஸ்ல எல்லாம் ஒண்ணுல கிடைச்சிரும். கரூர் அல்லது நாமக்கல் இந்த 2 ஊர்ல கிடைச்சிரும்மா. கவுன்சிலிங்லயே கிடைச்சிரும். நீங்க ஒன்னும் பேமெண்ட் சீட் வரைக்கும் போக வேண்டியது வராது. என்ன படிக்கிறேன்னு சொல்றா பிஇல அந்த பொண்ணு? இசிஇ கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கா? எடுக்குண்டானனுக்கு 11 ராகுவான் சுக்கிரன் உட்காந்துருக்கான் 5ல. இடம் கிடைச்சிரும்மா. கிடைச்சதுக்கு அப்புறம் போன் பண்ணி சொல்லுங்க தகவல். அது அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க வந்து இது சொல்லுங்க, இந்த பைபிள்ல தான் ஒரு வாசகம் வரும், ராயப்பா நீ என்னை கண்டு விசுவசித்தாய், காணாமல் விசுவசிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு ஜீசஸ் சொல்லுவார். அது மாதிரி நீங்க நேர்ல வந்து பாக்குறதுங்கிறது அப்புறம், அதை விடுங்க. போன் பண்ணி எனக்கு தகவல் சொல்லுங்க. ஓகேம்மா, நமஸ்கார். சரி. அவளை படின்னு சொல்லக்கூடாது, சொன்னா சண்டைக்கு வந்துருவான். அதே மாதிரி அது வந்து கொஞ்சம் கோவக்கார பொண்ணா இருப்பா, பேச்சு பட்டுன்னு வந்துடும், கடகடன்னு பேசக்கூடிய பொண்ணா இருக்கும். இந்த பெரிய பொண்ணு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போற டைப். அதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சின்ன பிள்ளைய அது மாதிரியான பொண்ணு. அதுக்கு படிப்பு யோகம் நல்லா இருக்குமா. 7ல சனீஸ்வரன் வலுவா நிக்கிறதுங்கிறதுனால அதுவும் இதை நோக்கி தான் போகும். அதாவது டெக்னிக்கல் எஜுகேஷனை நோக்கி தான் போவா, இன்ஜினியரிங் தான் பண்ற மாதிரி அமைப்பு இருக்கு. ஆனா அது வாத்தியார் வேலைக்கு போகும். சரி, ஆனா உன வாத்தியார் ஆக்கிறாதீங்க, லெக்சரரா கொண்டு வாங்க. ஓகே, வணக்கம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க பாலமுருகன். வயசு என்னன்னு சொல்லல. மேரேஜ் எப்ப ஆகும்னு கேக்குறீங்களா? இப்ப பேசிட்டு இருக்கணுமே, மேரேஜுக்கு பேசிட்டு இருக்கீங்களா? சரி சரி சரி. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ளே உங்களுக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிடும். கல்யாணம் கொஞ்சம் லேட்டா வரும், ஆனா 1 மாசத்துக்குள்ள பிக்ஸ் ஆயிடும் மேரேஜ். கிழக்கு திசையில இருந்து வரணும் வரும் சார். கூட பிறந்தவங்க வந்து 3 பேர் இருப்பாங்க. 3 பொம்பளை பிள்ளையா இருக்கணும், அல்லது ஒரு பையன் 2 பொம்பளை பிள்ளை உள்ள இடமா இருக்கும்.
தாய் தகப்பனார்லாம் இருப்பாங்க. பிள்ளை லட்சணமான பிள்ளையா இருக்கும். இன்னும் ஒரு மாசத்துல உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். ஆமா சொல்லுங்க. அதாவது நான் நல்லா இருக்கேன் சாமி. ப்ரோக்ராம்ல வந்துட்டு இப்படி வந்துட்டா இப்படி, அதாவது நம்மளா பேசிக்கிறோம்னு 4 பேர் பாக்குறவங்க ஒரு திங்கிங் வந்துடக்கூடாது இல்லையா? சரி சரி, நீங்க போன்ல பேசுங்க, நான் போன்ல பேசுறேன் உங்களோட. நேத்து தான் உன் ஃப்ரெண்டு வந்துட்டு வந்தாருப்பா வீட்டுக்கு. ஓகேப்பா, தேங்க்யூ. சந்திரன், வணக்கம். ஹலோ ஹலோ. வயசு 24ங்க. சரிங்க. பையனுக்கு கல்யாணம் எப்ப அரசு தொழில் எப்படி இருக்கும்? தொழில் என்ன பண்றாரு? வேலைக்கு போறாருங்களா? ஆமாங்க, வேலைக்கு கண்டு கடைக்கு போயிட்டு இருக்கேன். சரி சரி சரி, தொழிலை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே தொழில் இவருக்கு அப்படியே ஸ்டேபிளா அமைஞ்சு நிலையான தொழிலா அமைஞ்சிருங்க. சரி. அதனால இந்த தொழிலை நம்பி அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமா பண்ணி வைக்கலாம். சரி. 27ல கல்யாணம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 27. நாம அதுக்குள்ள ஒரு தொழிலையும் ஒரு ஸ்டெடியான இடத்துக்கு வந்துருவாரு. சரி. 29 அல்லது 30 வயசு ஆரம்பத்துல வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாரு. சரி. சோ நல்ல சம்பாத்தியம் வரும், கவலைப்பட வேண்டியதில்லை. சரி. அதே மாதிரி மேரேஜ் கல்யாணத்துக்கு மட்டும் அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் மெதுவா பண்ணிக்கலாமுங்க. சரி. 27ல பண்ணலாம், இப்ப 24 நடப்பு. ஓகேங்கய்யா, நமஸ்காரம். சரி. சித்தி ஒரு 2 கொஸ்டினாவது கல்யாணத்தை பத்தியும் வந்துருது இல்ல. வணக்கம். நான் மகேஸ்வரி சார். சொல்லுமா. வயசு 33 சார். சொல்லுங்க. என்ன இப்படி இருக்குன்னு கேட்டீங்க? வயசு 33 சார். சரி. ஃபேமிலிக்கு குழந்தைகளுக்கு ஹஸ்பண்ட்க்கு அருமை 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 அருமை. அப்படியே இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏத்த வீட்டுக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டோம்னா நம்மளும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கலாம். அப்படி வாங்க, இப்ப நீங்க கேள்வி கேளுங்க. அதுக்காகத்தாமா கேள்வியே கேட்க விடுறேன். நம்மளா சொல்லி சரி பண்ண வைக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்துரும். அதுக்குள்ள நம்ம நிறைய காலர்ஸ் அட்டன் பண்ணணுங்கிறதுக்காக தான் உங்களை கொஸ்டின் பண்ணுங்கன்னு சொல்றேன். உங்க எதிர்கால வேலை வாய்ப்பு எல்லாம் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா வாங்க, இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா வாங்க பாப்போம். இதுதான் கேள்வி, இதை கேட்கறதுக்கு தான் இவ்வளவு பீடிகை. சரியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது விஷயம் என்னன்னா, நான் ஜாதகம் பாக்குறேன் இல்லையா, அதுல வந்ததுமே நான் சொல்லிடுவேன், நீங்க எதுவுமே கேட்க வேணாமுங்க, பேசாம உட்காந்துருங்க, நான் சொல்றேன், எனக்கு தெரியுதான்னு பார்ப்போம். அப்படி தெரியலன்னா அப்புறம் நீங்க கேளுங்கன்னு சொல்லுவேன். இப்ப இந்த வேலையை நம்ம கேமரால வச்சு இதுல வச்சு பண்ண முடியாது, லைவ்ல வச்சு பண்ண முடியாது. பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் ஆயிட்டே இருக்கும் இல்லையா? அதனால நீங்க எப்பவுமே கேட்கிற கேள்வி, நீங்க மட்டும் இல்ல, நேயர்கள் யாருன்னாலும் கேட்கிற கேள்வி ஸ்பெசிபிக்கா கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட டைம் மிச்சமாகும். ரைட். எனவே இப்போ உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா, எப்ப கிடைக்கும், அதான் கேள்வி. சரி, ரைட்டு. அதாவது உத்தமர் குருவும் செவ்வாய் உயர்குண வெள்ளியானோர் தக்கனர் கேந்திரத்தில் தனித்துமே நிற்கும் நாளில் அங்கேயே இருக்குது. அதனாலதான் கேள்வி கேட்டதுக்கே இருக்குது. உத்தமர் குருவும் செவ்வாய் உயர்குண வெள்ளியானோர் தக்கனர் கேந்திரத்தில் தனித்துமே இருப்பராகில் மிக்கதோர் புகழினோட மேனிலை பதவி பெற்று சிக்கலை இன்றி வாழ்வில் சிறப்பராம் அரசினாலேனா. அரசாங்க வேலைக்கு அமைப்பு இருக்குமா, ஆனா உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா வரும். கேள்வி கேட்டதுக்கே அந்த சுத்துனீங்களே, அதனாலதான் எனக்கே நிக்குது. எனவே இப்ப வயசு 33 வயசு சொன்னீங்கல்லம்மா, 36வது வயசுல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்கு.